இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நொச்சியத்திலே ஃபேமஸான ஒரு சின்ன தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். அக்கா கடை வந்து சின்ன கடை தான். ஆனா அக்கா வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. இந்த சின்ன கடைக்குள்ள அவ்வளவு ஒளிச்சு வச்சிருக்காங்க. பாருங்க கஸ்டமர் எவ்வளவு பேர் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அக்கா கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துதான் ரிவ்யூ சொல்லணும்னு அவசியம் இல்ல. கஸ்டமர் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கடையில அக்கா வந்து கலக்கி போட்டுட்டு இருக்காங்க. பாப்போம். கலக்கி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்போம். பாருங்க கலக்கில நல்லா தரமா போறாங்க. பாருங்க வேலைக்கு போறவங்க காலேஜ் போறவங்க எல்லாருமே வந்து அக்கா கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அக்கா வந்து இட்லி இது ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா கடையில என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்க கலைக்கு வந்து அமௌண்ட் கொடுங்க அட்டைக்கா பாருங்க எல்லாம் நல்லா தரமா இருக்கு. அக்கா அக்கா உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்னக்கா இருக்கு? எங்க கடையில இட்லி, தோசை, ஓகேக்கா, பொடி தோசை, ஓகேக்கா, மசாலா தோசை, பூரி, பொங்கல், இவ்வளவுதானாக்கா? அக்கா கடையில வந்து இருக்க லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம அக்காட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இட்லி தோசை எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்ப அக்கா வந்து ஆஃப் ஆயில் ஊத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. ஆஃப் ஆயில் தான். பாருங்க நல்லா பூ மாதிரி வந்திருக்கு ஆஃப் ஆயில். சாயந்தரமா சில்லி பொடி அதையும் சொல்லுங்க. சாயந்தர கடை சொல்லலாமா? உங்ககிட்ட வந்து எவ்வளவுப்பா? தோசை ஒரு கலக்கி அவ்வளவுதானா? பாருங்க அக்காட்ட வந்து நம்ம சொல்லியாச்சு 2 இட்லி சாப்பிடறதுக்கு. ஐயா வந்து பாருங்க பெரிய பெரிய கடையில கூட வாழை இலையில கொடுக்க மாட்டாங்க. ஆனா அக்கா கடையில என்ன ஹைலைட்னா வாழை இலை தான் பெஸ்ட். பாருங்க பெரிய கடை போனீங்கனாலே வந்து வெறும் இந்த பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் கொடுத்து ஏமாத்திடுவாங்க. ஆனா அக்கா கடையில வந்து அப்படி இல்ல. எல்லாமே தரமா நல்லா வாழை இலையில கொடுக்குறாங்க. பாருங்க நம்ம ஐயாட்ட இருந்து வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐயா கொடுங்க ஐயா. பாருங்க ஐயா கடையில இருந்து வாங்கியாச்சு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு சப்போர்ட் பண்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடையை சாப்பிட்டு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். பாருங்க எல்லாமே வந்து கலப்படம் எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய கடைக்கு போனீங்கன்னா தேங்காவே போட மாட்டாங்க. வேற ஏதாவது கலப்படம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அக்கா கடையில எல்லாம் அப்படி இல்ல. அக்கா வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் போறாங்க. இந்த இட்லி தோசையை பாத்தீங்கன்னாலே தெரியுது. பாருங்க இந்த இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா வந்து அக்கா கடையில சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். யாராவது வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அக்கா கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அக்கா கடை எங்க இருக்குன்னு அக்கா இப்போ வந்து ஆஃப் ஆயில் ஊத்திருக்காங்க கஸ்டமருக்கு. இது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அக்காட்ட வந்து கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னு கேட்போம். மறக்காம திருச்சி யாராவது இருந்தீங்கன்னா வந்து அக்கா கடையில சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அன்னன்னைக்கு செய்யற சரக்கு தான். நான் டெய்லி மாவாட்டிக்குவேன். டெய்லி என்கிட்ட ஒரு 150 பேராவது சாப்பிடுவாங்க. இது பழசு இஞ்சினா எல்லாம் எடுத்து கீழே கொட்டிடுவோம். நாங்க அடுத்த மறுநாள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அன்னன்னைக்கு மாவாட்டுவோம். அன்னன்னைக்கு சட்னி சாம்பார் வைக்கிறதா டெய்லி. டெய்லி என்னை நம்பி ஒரு 50 பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. என்கிட்ட வந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. அக்கா வந்து சொல்றதை கேட்டாலே தெரியும். அக்காவே நல்லா போல்டா சொல்றாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச அக்கா கண்டிப்பா அக்கா கடையில பழசுக்கே எதுவும் வேலை இல்ல. ஏன்னா வந்து அக்கா கடையிலேயே ரெகுலரா 50 பேர் சாப்பிடுறாங்க. டேஸ்ட் இல்லாம யாருமே ஒரு கடையை தேடி வர மாட்டாங்க. கண்டிப்பா அக்கா கடையிலும் கண்டிப்பா நல்லா தரமா கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். யாராவது திருச்சி, சமயபுரம், டோல்கேட்டு, லால்குடி இந்த மாதிரி எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து பாக்குறீங்கன்னு எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. மறக்காம வந்து அக்கா கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அக்கா கடை லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம். ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு கலக்கி. ஹவ் மச்? கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கக்கா இருக்கு?
நொச்சியம் மணச்சனூர் போற ரோடு மெயின் ரோடு மணச்சனூர் ரோடு. அக்கா கடை கரெக்டா எங்க இருக்குன்னா நொச்சியம் மெயின் ரோடு அந்த சிவன் கோயில் பக்கத்துல அக்கா கடை இருக்கு பாருங்க. அக்கா கடை நொச்சியம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல அக்கா கடை இருக்கு. அக்கா கடை லொகேஷன் என்னன்னா அந்த பாலாம்பிகை சொல்லி ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அதுல அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில அக்கா கடை இருக்கு பாருங்க. அஹ் அக்கா உங்க கடையில ஏதோ சில்லி எல்லாம் ஈவினிங் போடுவேன்னு சொல்லிருந்தீங்க. அது எந்த மாதிரி சில்லிக்கா? சம்சா, ஓகேக்கா. காலிஃபிளவர் சில்லி, வடை, மிளகா பஜ்ஜி, ஓகேக்கா. சீக்கிரம். இதெல்லாம் வந்து ஈவினிங் எத்தனை மணி டு எத்தனை மணிக்கா கிடைக்கும்? 4 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும். 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கிடைக்குமாக்கா? ஓகேக்கா. அக்கா இந்த கடை வந்து எத்தனை வருஷமாக்கா வச்சிருக்கீங்க? நான் 5 வருஷம் 6 வருஷமா வச்சிருப்பேன் இந்த இந்த கடை. கடை வந்து ரெகுலரா 6 வருஷமா வச்சிருக்கீங்களாக்கா? ஆனா இந்த இடத்துக்கு வந்து இந்த திருவண்ணாமலையில 5 வருஷம் வச்சிருந்தேன். திருவண்ணை கோவில்ல 5 வருஷம் வச்சிருந்தீங்க. இங்க ஓகேக்கா. வந்து நொச்சியில வந்து 1 வருஷம் ஆகுதியா. நொச்சியத்துல வச்சு 1 வருஷம் ஆகுது. ஆமாய்யா. கண்டிப்பா வந்து பெரிய பெரிய கடைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாம் நல்லா தரமா தான் கொடுப்பாங்க. பெரிய கடையில கூட வந்து ஏமாத்தி இது பண்ணுவாங்க. எப்படின்னா தேங்காய்க்கு பதிலா அந்த புண்ணாக்கு இது மாதிரி ஏதாவது மிக்ஸ்டு போடுவாங்க. ஆனா அக்கா கடையெல்லாம் எந்த மிக்ஸிங்குமே கிடையாது. மிக்சிங்குமே எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க, சுவையாவும் கொடுக்குறாங்க. யாராவது திருச்சி சைடு இருந்து பாத்தீங்கன்னா அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அக்கா போயிட்டு வரோங்க. பாய்க்கா. ரொம்ப நன்றியா. ஓகேக்கா. அந்தினா அக்காவோட சிரிப்புக்காகவே கண்டிப்பா இந்த கடைக்கு வரலாம். யாராவது வெளியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா அக்கா கடை அக்கா உங்க கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அக்கா. 81 81 44 44 20 20 86 10 11. ஓகே. அக்கா கடை பேரு சாந்தி. அக்கா கடை வந்து சாந்தினியா. யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா அக்காக்கு கால் பண்ணிட்டு கடை இருந்தா மட்டும் வாங்க. வெளியூர்ல இருந்து யாரும் வந்து பல்ப் வாங்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம்.